வணக்கம், வெல்கம் பேக் டு சிம் நியூஸ். எங்கள் ஊரில் ஒரு நாள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்காக அடிப்படை வசதியெல்லாம் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி நிலைமையில இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம், சிம் நியூஸ் பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெகிழி, பிளாஸ்டிக். உலகம் எங்கும் பறந்திருக்கிறதா இந்த பிளாஸ்டிக். அதை நம்ம தமிழ்நாடு எப்படி கையாளுதுன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ சுத்தமாக கையாளுதுன்னு பார்த்துக்கோங்க. நெகிழி இதை எப்படி நம்ம தமிழ்நாடு கையாளுதுன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளரை வச்சு தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து மக்கும் குப்பை விவசாயத்துக்கும் மற்ற விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதை நெகிழியை ரீசுழற்சி பண்றாங்க, மறுசுழற்சி பண்ணி எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லி மற்ற வீடியோ சந்திப்போம். வாங்க அடுத்தடுத்து போய் பார்க்கலாம். அப்படியாண்ணா? ஏய், அதெல்லாம் என்ன காமிச்சிருக்கிறேன்? ஏய், கட் பண்ணு வீடியோ கட் பண்ணு. அதெல்லாம் எடிட் கட்ல பாத்துக்கலாம். ஏய், அதெல்லாம் மக்களை சொல்லி தான்டா பிரயோஜனம். மக்கள் இப்படி இருந்தா என்ன பண்றது? மக்கள் இப்படி பண்ணா பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண வேணும்னு சொன்னா கேட்கறாங்களா? ஒரு பிளாஸ்டிக் மக்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? ஆனா கேட்க மாட்டாங்க. அதே பாரு, அங்க பிளாஸ்டிக் எவ்வளவு பத்த வச்சிருக்காங்க பாரு. அதை பத்தும் போது எத்தனை ப்ராப்ளம் வரும் தெரியுமா? அதெல்லாம் சொன்னா மக்கள் கேட்க மாட்டாங்கடா. மக்கள் சொன்னா கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. அதே மாதிரி குப்பைக்காரங்கள்ட்ட பிரிச்சு கொடுங்க, தூய்மை பணியாளர்கிட்ட குப்பை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட சண்டைக்கு வேற போடுறாங்க. இவ்வளவு நடக்குதுடா. மக்கள் தான் விழிப்புணர்வா இருக்கணும். ஆனா மக்கள் சொன்னா கேட்கவே மாட்டாங்க. வா, நமக்கு வேற வேலை, அடுத்த வேலை பார்ப்போம். வா, ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, கேமரா ஓகேவா? வணக்கம், வெல்கம் பேக் டு சிம் நியூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீர்நிலைகள், ஆறுகள், குளங்கள். நம்ம ஊர்ல ஒவ்வொரு மணித்துளியும் இந்த இடத்துல தான் போகுது. ஒரு குடிநீராகவும் விவசாயிகளுக்கு தண்ணியாகவும் போகுது. இந்த தண்ணி எவ்வளவு முக்கியம்னா, இதுதான் விவசாயிகளுக்கு மற்றும் இந்த அடிப்படை வசதிக்காக போராடி கொண்டிருக்க அனைத்து மக்களுக்கும் குடிநீரா இதுதான் போகுது. இது எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பாருங்க. இந்த தண்ணி தான் நம்ம கவர்மெண்ட் நம்ம ஊருக்கு குடிநீரா பியூரிஃபை பண்ணி தராங்க. இது ரொம்பவும் தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கு, ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அதை பாருங்க, எவ்வளவு அழகா போகுதுன்னு, கண்ணாடி மாதிரியே. அதனால இது இன்னமும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க இந்த தண்ணியை. இதே மாதிரி மேலும் மேலும் பாதுகாப்பா வச்சிருக்கணும். மற்ற வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏய், இந்த கட் பண்ணல நீங்க? இல்ல, எங்க இந்த தண்ணியை குடிச்சு பாருங்க. டேய், இந்த தண்ணி தானே ஃபேக்டரி தண்ணி கலந்து வருது. அப்புறம் நம்ம விவசாயிகள் போடுற உர தண்ணி கலந்து வருது. அது மட்டுமா, நம்ம கழிவு தண்ணி ஃபுல்லாக இதில் தான் கலந்து வருது. ப்ளீச்சிங் பவுடர் மட்டும் ஒரு நாள் போடாமல் கொடுக்க சொல்லி பார்க்கலாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அந்த லட்சணத்தில் தானே தண்ணி இருக்கு. வாடா டேய், வா. ஆரம்பிக்கலாமா? வணக்கம், வெல்கம் பேக் டு சிம் நியூஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயற்கை விவசாயங்கள். இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடம் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய இடம். அது நம்ம யாரோடதுன்னு கேட்டால் சடகோபன் ஐயாவோடது. இங்கே சுற்றி இருக்க எல்லா விவசாய நிலங்கள் எல்லாமே செயற்கை உரத்தால் பண்ணக்கூடிய விவசாயம். இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் நம்ம ஐயாவோட இடம். இவர் மட்டும் ஏன் இயற்கை விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னா அவரே கேட்கலான் இருந்தோம். பட் அவரால் பேட்டி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கங்காட்டி அதனால் அவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் சாகிற வரைக்கும் இயற்கை விவசாயம் மட்டும் தான் பண்ணுவேன், என் நிலத்துக்கு நான் விஷத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த விஷயம் கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு. இங்கே பண்ணுறவங்க எல்லாருமே ஏன் இயற்கை விவசாயம் மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உற்பத்தி ரொம்ப கம்மியாகும். அதே டைமு ரொம்ப நோய்கள் தாக்கப்படும். அது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. ஐயா மட்டும் அவரோட நிலம் பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையாக தெரியுதுன்னு. ஆனால் அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் காட்டி பண்ணுறாரு. பூச்சிக்கு ஒரு 40%, மக்களுக்கு நமக்கு மனுஷனுக்கு 60% அவரோட நினைக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கே எல்லாரும் நினச்சாங்கன்னா நம்மளும் எல்லாம் நல்லா வாழலாம். அதே மாதிரி எல்லாருமே அங்கே வாழலான்னு நினைக்கிறது தான் அவரோட கான்செப்ட். இதோட எல்லாருமே இயற்கை விஷயத்தை பாராட்டணும். இந்த மாதிரி மேலும் மேலும் இது பண்ணணுங்கிறதான் என்னோட ஆசை. மக்களோட ஆசையும் இருக்குது, ஐயாவோட ஆசையும் இருக்குது. நன்றி, வணக்கம். வேற வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெண்டு விவசாயத்துக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸு? செயற்கை விவசாயங்கிறது பாவத்தை பழிவாங்கிற மாதிரி. ஏன்னா அதில் விஷம் தான் முக்கால்வாசி இருக்கிறது. நம்ம திங்கிறது எல்லாமே முக்கால்வாசி வெஜிடபிள்ஸு, காய்கறி எல்லாமே செயற்கை விவசாயம் தான். இந்த மாதிரி இயற்கை விவசாயங்கிறது எவ்வளோ தெரியுமா? அப்படியே சொர்க்கம் மாதிரி, அப்படியே தங்க கட்டி சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா அதில் அவ்வளோ நல்லது இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம மண்ணு நல்ல மண்ணாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதில் செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நல்ல விஷயம். இயற்கை விஷயமே எப்படி சொல்கிறது, ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கேன்சர் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் சுத்தமாகவே இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குது, சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம்.
இதுதான் நாட்டு நடப்பு, இதுதான் டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கு. சரி, இந்த விவசாயத்தோட நிலைமை தான் என்ன? பாவம்டா, ரொம்ப ரொம்ப பாவம். இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விவசாயத்தை நேசிக்கணும். நேசிச்சாதான் இன்னமும் இந்த விவசாயம் இருக்கும். அப்போ நீங்கள் இறங்கி விவசாயம் செய்யலாம்ல? இறங்கிடலாம், இறங்கி செஞ்சிடலாம். மானியம், கடன் தொல்லை, இப்போ ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்பியே, டன்னா நெல் மூட்டை எல்லாம் விளைஞ்சி போய் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஒரு கூடம் இல்லாமல். ரொம்பவும் பாவப்பட்ட தொழில் ஒர்க் எல்லாமே விவசாயம் தான். அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்மளாம் சோத்துல கால் வைக்க முடியும். அதனால் அவங்கள நம்ம ஆகவோன்னு கொண்டாட வேணாம். கொஞ்சமாச்சும் மதிச்சாவே இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சமாக ஷார்ட் அவுட் ஆகும். அண்ணா, அப்போ ஒரு ஹெல்த்தி லைஃப்னா என்ன? ஒரு நல்ல ஒரு கல்வி, கல்விக்கேற்ற நாலேஜுக்கேற்ற ஒரு வேலை, ஆரோக்கியமான உணவு, உணவுக்கேற்ற உழைப்பு, அது மட்டும் இல்லாமல் தேவைக்கான ஒரு பணங்கள். அவ்வளோதான்டா, இதுதான் ஒரு ஹெல்த்தி லைஃப். ஸோ